இந்த எலிக்குட்டி ஏன் இப்படி அழுகுது? என்னாச்சு இந்த எலிக்குட்டிக்கு? பார்க்கலாமா வாங்க. அது ஒரு அழகான காடு. அந்த காட்டில் அம்மா எலியும் குட்டி எலியும் வாழ்ந்து வந்தாங்க. அம்மா, வெளியில போய் விளையாடு. அதிகமா போன் பார்க்க கூடாது. சொன்னா கேட்கணும். செல்லக்குட்டி, அழுவாதீங்க. நான் அம்மா உன்னைய டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். அழாதடா என் செல்லமே. போனை அதிகமா பார்த்ததுனாலதான் கண்ணு வலிக்குது. இனிமேல் போன் அதிகமா பார்க்க கூடாது. வெளியில போய் விளையாடணும். சரியா குட்டி? ஒரு நாள் அம்மா எலி குட்டி எலி அழைச்சிக்கிட்டு வெளியே போணுச்சு. இது என்ன மரம்? இவ்வளவு அழகா இருக்குது. சூப்பரா இருக்கு. நல்ல சூப்பரா சவுண்ட் வருது. பம்பரம் சூப்பரா சுத்துது. அம்மா, நான் ஒளிஞ்சுக்கிறேன். என்னை கண்டுபிடிங்க. 1 2 3 நான் வந்துட்டேன். நான் இங்க இருக்கிறேன். என்னை கண்டுபிடிங்க. நான் இங்க இருக்கிறேன். திடீர்னு காட்டில் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. உடனே அம்மா எலி அங்கே இருக்கக்கூடிய எல்லா இலைகளையும் எடுத்து ஒரு கொடை மாதிரி செஞ்சிச்சு. அந்த கொடைய குட்டி எலிக்கு மழையில் நனையாம பிடிச்சிச்சு. அம்மா, இனிமேல் நான் போன் எல்லாம் பார்க்க மாட்டேம்மா. நான் வெளியிலே விளையாடுறேம்மா. ரொம்ப ஜாலியா இருக்குமா வெளியில விளையாடுறது. அன்னைக்கு நாள் முழுதும் குட்டி எலி ஃபோன் யூஸ் பண்ணவே இல்லை. அது அன்னைக்கு முழுவதுமே வெளியில் விளையாண்டுச்சு. அந்த விளையாண்டது அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை நினச்சிக்கிட்டு அழகாக தூங்குனுச்சு. அந்த இனிமையான நினைவுகள் ஒவ்வொன்றா அது மைண்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருந்துச்சு. சந்தோஷமான நினைவுகளோட குட்டி எலி தூங்குனுச்சு. குழந்தைகளே, ஃபோனை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபோனை அதிகமாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கண்ணுக்கு அது ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கற்பனை வளத்தை குறைக்குது. அப்புறம் உங்களுடைய மூளையோட சிந்திக்கிற திறனை கூட அது பாதிக்குது. அதனால் நீங்கள் எப்பயுமே ஃபோனை அளவோடு பயன்படுத்தணும். ஓகேவா? நன்றி.